நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன் பிள்ளை அவர்களையும், ஜோதிட கலையரசு ஜோதிட மாமேதை ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி, தற்போது மரணம் எப்போது எப்படி வரும் என்பதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்கள் ஜோதிடம் எனும் மகா அற்புதம் என்ற புத்தகத்தில் 31வது அத்தியாயத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஜாதகத்தை உதாரணம் காட்டி விளக்கியுள்ளார்கள். அந்த விளக்கத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 24/2/1948 பகல் 2:34 மணிக்கு மைசூரில் பிறந்திருக்கின்றார். அவருடைய ஜென்ம லக்கணம் மிதுனம், ஜென்ம ராசி சிம்மம், லக்னாதிபதி புதன் லக்கணத்துக்கு 9ஆம் இடத்தில் நட்பு வீட்டிலும் நட்பு கிரகமான சூரியனோடும் பூரண சந்திரனான சந்திரன் பௌர்ணமி சந்திரனாகி செவ்வாயோடு சம்பந்தப்பட்டு சந்திர செவ்வாய் பார்வையில் நேர் 7ஆம் பார்வையில் இருப்பதாலும் லக்னாதிபதி மிகுந்த வலு அடைந்த நிலையில் இருக்கின்றார். லக்கணத்தை ஆட்சி மற்றும் மூலத்திரிகணம் பெற்ற குரு பார்த்து லக்கணமும் மிக வலுவான அமைப்பில் இருக்கிறது. அதில் லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சமாகவும் இருப்பதினால் 10ஆம் இடம் பதவி என்ற அடிப்படையிலும் தொழில் என்ற அடிப்படையிலும் சினிமா துறையில் பிரபலமாகவும் அரசியலிலும் பிரபலமாகவும் 2 துறையிலும் உச்சத்தை தொட்டவர். அதில் 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் பிற மொழிகள் பேசுவதில் வல்லவராகவும் பேசுவதிலும் எழுதுவதிலும் வல்லவராகவும் திகழ்ந்துள்ளார். 3ஆம் இடத்தில் தைரிய வீரிய பராக்கிரமசானாதிபதி காரகனாகிய செவ்வாய் பூரணச்சந்திரனுடன் இணைந்தமையால் அவர் தைரிய வீரிய பராக்கிரம வீர பெண்மணியாக திகழ்ந்துள்ளார். இதுவரைக்கு அவர் ஜாதக விளக்கம் போதும் என்று நினைக்கின்றேன். இன்னும் ஜாதகப்படி அவருக்கு மரணம் எப்படி வந்தது என்பதை பற்றி பார்க்கலாம். ஜோதிடத்தில் மாரகாதிபதி பாரகாதிபதி என்ற 2 நிலைகள் இருக்கின்றன. மாரகம் என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு மரணம் அல்லது மரணத்துக்கு நிகரான துன்பம் என்று பொருள் கொள்ளலாம். பாதகம் என்பதன் பொருள் எல்லோரும் அறிந்ததுதான். கொலை கொள்ளை போன்றவைகளை பஞ்சமா பாதகங்கள் என்ற வரிசையில் வைப்பதிலிருந்தே பாதகம் என்பது எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கும் ஒரு தீங்கான செயல் என்பதை அறிய முடியும். ஒரு மனிதன் வாழ்க்கையில் மரணத்தையோ அல்லது மரணத்துக்கு எதிரான துன்பத்தையோ தருபவர்கள் மாரகாதிபதிகள் என்றும், மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கும் சம்பவங்களை நிகழ்த்தி காட்டுபவர் பாதகாதிபதி என்றும் ஜோதிடத்தில் அழைக்கப்படுகிறார்கள். 12 ராசி வீடுகளும் ஜோதிடத்தில் சரம், ஸ்திரம், உபயம் என 3 வெவ்வேறு தன்மை கொண்ட வீடுகளாக வகைப்படுத்தி காட்டப்படுகின்றன. இதில் சரலக்கணங்கள் எனப்படும் மேசம், கடகம், துலாம், மகரம் ஆகிய 4 லக்கணங்களுக்கும் 2 மற்றும் 7ஆம் பாவங்களுக்கு அதிபதிகளாக வரும் கிரகங்கள் மாரகாதிபதி ஆவார்கள். ஸ்திரலக்கணங்கள் எனப்படும் ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 4 லக்கணங்களுக்கும் 3 மற்றும் 8ஆம் வீடுகளின் அதிபதிகள் மாரகாதிபதிகளாகவும், மீதமுள்ள உபய லக்கணங்களான மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ஆகிய 4ற்கும் 7 மற்றும் 11ஆம் வீடுகளின் அதிபதிகள்
மாரகாதிபதிகளாக வருவார்கள். பாதகாதிபதி எனப்படுவது சற்று வேறுபட்டது. மாரக வீடுகளைப் போல ஒரு ஜாதகத்தில் பாதக வீடு 2 எண்ணிக்கையை கொண்டதல்ல. பாதகாதி என்பவர் ஒருவர் மட்டும்தான். அவர் செய்யப்போகும் ஒரு செயல் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒன்று என்பதால் பாதகம் என்பது தனித்துவமாகி பாதகாதிபதி என்பவர் தனித்த ஒருவர் மட்டுமே ஆகிறார். மேலே சொன்ன 3 வெவ்வேறு இயக்கங்களை கொண்ட சரஸ்திர உபய வீடுகளில் சரலக்கணங்களுக்கு 11ஆம் வீடும், சிரத்திற்கு 9ம், உபயத்திற்கு 7ஆம் இடமும் பாதகஸ்தானமாக இரு வீடுகளின் அதிபதியில் மிகப்பெரிய ஒரு தீங்கினை செய்யும் பாதகாதிபதியாக வருகிறார்கள். பாதகஸ்தானமாக இந்த வீடுகளின் அதிபதிகள் மிகப்பெரிய ஒரு தீங்கினை செய்யும் பாதகாதிபதியாக வருகிறார்கள். அதே நேரத்தில் ஒரு மனிதன் ஆயுளையும் அவனது மரணம் எப்படி நிகழும் என்பதையும் ஆயுள் ஸ்தானம் எனப்படும் 8ஆம் பாகம் குறிப்பிடுகிறது. ஆயுளை குறிப்பது 8ஆம் இடம் என்றாலும் உயிர் வாழ்வு என்பது லக்கணம் லக்கணாதிபதி சம்பந்தப்பட்டது என்பதால் ஒரு மனிதனின் உயிர் வாழும் நிலையை லக்கணம் லக்கணாதிபதி 8ஆம் இடம் 8இன் அதிபதி மற்றும் ஆயுள்காரனே சனியின் நிலையை கொண்டு அறிந்து கொள்ள முடியும். ஒருவரின் மரணம் என்பது பாதகாதிபதி, மாரகாதிபதி, அஷ்டமாதிபதி ஆகிய மூவரின் தசாபுத்திகளிலோ அல்லது இவர்கள் மூவரோடு தொடர்பு கொண்ட கிரகங்களின் தசாபுத்திகளிலோ நடக்கும். தன்னை தொடர்பு கொண்ட கிரகங்களின் பலனை ராகுகேதுக்கள் எடுத்து செய்வார்கள் என்ற விதிப்படி பாதக, அஷ்டக, மாரக அதிபதிகளின் தொடர்பு பெற்ற ராகுகேதுக்களின் தசைபுத்திகளிலும் மரணம் நடக்கும். ஜோதிடத்தில் அற்பாயுள், மத்தியமாயுள், தீர்க்காயுள் என 3 விதமான நிலைகள் சொல்லப்படுகின்றன. இதில் அற்பாயுள் எனப்படுவது ஒருவர் 30 வயதுகளில் இறப்பதையும், மத்தியமாயுள் என்பது நடுத்தரமான 60களில் இறப்பதையும், தீர்க்காயுள் என்பது 80 வயதுக்கு மேல் உயிர் வாழுவதையும் குறிக்கின்றது. ஒருவரின் ஆயுள் எவ்விதம் இருக்கும் என்பதை லக்கணத்தையும் 8ஆம் வீட்டையும் அதன் அதிபதியும் கொண்டு மேலே சொல்லப்பட்ட மாரக, பாதக, அஷ்டமாதிபதிகளின் தசாபுத்திகள் அல்லது இவர்கள் சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் இப்பொழுது வருகிறது என்பதை கணித்து உறுதிபட சொல்ல முடியும். லக்கணம் லக்கணாதிபதி 8ஆம் இட அதிபதி ஆகியோர் சுபத்துவமாகி பாவர்களின் தொடர்பின்றி இருக்கும் நிலைகளில் ஆயுள்காரகன் சனியின் சுபசூட்சும விடங்களை பொறுத்து ஒருவரின் அற்ப, மத்தியம, தீர்க்க ஆயுள் அமையும். மாரகாதிபதி பாதகாதிபதி என்றவுடன் மரணத்தையும் மிகப்பெரிய பாதகத்தையும் மட்டுமே செய்வார்கள் என்று கருதக்கூடாது. இங்கே பெரும்பாலானவர்களுக்கு பாதகாதிபத்திய தெளிவின்மை இருக்கிறது. குறிப்பாக பாதகாதிபதி என்பவர் தீங்கினை மட்டுமே செய்வார் என்ற கருத்தையே அதிகமானோர் கொண்டுள்ளனர். ஒரு கிரகம் தனக்குரிய கடமை தனது தசாபுத்திகள் ஜாதகரின் வயதிற்கேற்றவைகள் செய்யும் என்பதே உண்மை. உதாரணமாக மேசலக்கணக்காரர்களுக்கு 2 மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் மாரகாதிபதி என்றாலும் அவரே ஜாதகருக்கு திருமணத்தை நடத்தி குடும்பத்தை அமைத்து கொடுப்பவர் என்பதால் சுக்கிரன் தான் அவருக்கு திருமணத்தையும் செய்து வைக்க கடமைப்பட்டவர். திருமண வயதில் 2 ஏழக்கூடிய கிரகம் திருமணத்தை நடத்தி வைத்தே தீரும். அதே நேரத்தில் மாரக பாதக அதிபதிகள் மாரக மற்றும் பாதகத்தன்மையை அதிகம் கொண்டிருந்தால், அதாவது மரணத்தை செய்யக்கூடியவர்கள் அதிகமான சுபத்தன்மையோடு இருந்தால் அந்த மனிதனின் ஆயுள் முடியும். காலம் வரும்போது இவர்களது தசாபுத்திகள் நிச்சயம் மாரகத்தை செய்வார்கள். அதாவது நல்லதையும் கெட்டதையும் அந்த மனிதனின் பூர்வ புண்ணிய பலத்திற்கேற்ப அந்தந்த வயதுகளில் ஒரே கிரகமே நடத்தும். சில நேரங்களில் ஒரே கிரகமே மாரகாதி மற்றும் பாதகாதிபதியாக வருவது உண்டு. இதுபோன்ற நிலையில் அந்த கிரகம் அதிகமான சுகத்துவம் பெற்றிருந்தால் அந்த கிரகமே மிகப்பெரிய நன்மைகளையும் செய்து முடிவில் மாரக பாதகங்களையும் செய்யும். உதாரணத்திற்கு மிதுனக்கலத்திற்கு 7ஆம் அதிபதியான குரு பாதகாதிபதியாகவும் மாரகாதிபதியாகவும் அமைவார். இங்கே ஒரு கூடுதல் நிலையாக ஒரு சுபக்கிரகம் கேந்திரத்துக்கு
அதிபதியாக கூடாது என்பதன்படி குரு கேந்திராதிபத்திய தோஷமும் பெற்று ஆதிபத்திய நன்மைகளையும் செய்ய மாட்டார். இதுபோன்ற சூழலில் ஒரு பாவியர் தொடர்பு பெறாமல் அதிக சுகத்துவம் மட்டும் அடைந்திருக்கும் நிலையில் தன்னுடைய மாரகம், பாதகம், கேந்திராதிபதி தோஷம் ஆகிய 3 விஷயங்களையும் ஒரு தசையில் ஒருங்கே செய்வார். இதனை சுலபமாக விளக்க நம் அனைவருக்கும் தெரிந்த சமீபத்தில் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர்கள் ஜெயலலிதா அவர்களின் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டோமேயானால் அவருக்கு மிதுனம் லக்கணமாகி பாதக, மாரக, கேந்திராதிபத்திய தோஷ நிலைகளை பெற்ற குரு 7ஆம் இடத்தில் உச்சத்தை அடுத்த மூலத்திரிகோண வலுவுடன் பூரண சுகத்துவம் பெற்றிருந்தார். இங்கே குருவுக்கு வக்ரம், கிரகணம், அஸ்தமனம் போன்ற எந்தவித குறை நிலையும் இல்லை. அதேபோல செவ்வாய், சனி, ராகு போன்ற எந்தவித பாவர்களின் தொடர்புகளும் அவரது ஜாதகத்தில் குருவுக்கு இல்லை. இப்படிப்பட்ட பரிபூர்ண ஒளித்திருடன் கூடிய குருவின் தொடர்பை அவரது லக்கணமும் ராசியும் பெற்றதால்தான் அவர் கோடியில் ஒருவராகி தமிழக முதல்வரிடம் உயர்நிலையை அடைந்தார். அதிலும் குருவின் தசை ஆரம்பித்ததும் அவர் அடைந்த வெற்றிகள் அவரது எதிரிகளின் மூக்கின் மேல் விரல் வைக்கும் அளவுக்கு வைத்தன. அகில உலகமும் ஜெயலலிதாவின் வெற்றிகளை பிரமிப்புடன் பார்த்தது. ஆனால் வெற்றிகளை கொடுத்த அதே குரு கிரகம்தான் தமிழக முதல்வராக அவர் இருந்த நிலையிலேயே அவர் ராசிநாதனான சூரியன் கோச்சார நிலையில் கிரகண அமைப்பில் இருந்த ஒரு 20 நாட்கள் அவருக்கு சிறைவாசம் என்ற பாதகத்தையும் செய்தார். மிகப்பெரிய அந்தஸ்துள்ள ஒரு மாநில முதல்வர் தனது பதவியில் இருக்கும்போதே சிறை செல்வது என்பது அவருக்கு எப்படிப்பட்ட மன உளைச்சலை கொடுத்திருக்கும் என்பதிலிருந்தே இது எப்பேற்பட்ட பாதகம் என்பது புரிய வரும். அதிலும் இதுபோன்ற உயர் அந்தஸ்தில் உள்ளவர்கள் உயர்விட மானத்தையே பெரிதாக நினைப்பார்கள். ஜெயலலிதா சிறை சென்ற அன்று அவர் இருந்த மனநிலையில் நீங்கள் இருந்து அவரது உணர்வுகளை உங்களால் உணர முடிந்திருந்தால் கிரகங்களின் விளையாட்டுக்களையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். முதலில் பாதகாதிபதியாக செயல்பட்டு சிறைவாசம் எனும் பெயரில் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கும் தீங்கான செயலை செய்து முடித்த இதே குருதான் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியையும் கொடுத்து பின் தனது இன்னொரு நிலையான மாரகாதிபதியாக செயல்பட்டு அஷ்டமாதிபதி சனி புத்தியில் அவருக்கு நோயால் மரணத்தையும் கொடுத்தார். ஏற்கனவே ஆதிபத்திய ரீதியில் இதே குரு கேந்திராதிபதியாக செயல்பட்டு அவருக்கு குடும்பம் என்ற அமைப்பை கொடுக்கவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. குருவின் இந்த அமைப்பால் தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றால் உடனே மருத்துவமனையில் இருப்பார். 2017இல் அவர் உயிருடன் இருக்க மாட்டார், வாய்ப்பில்லை என்று ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் கூறியிருந்தார்கள். இதை கணிக்க பெரிதும் உதவுவது அவரது ஜாதகத்தில் மாரக அஷ்டமாதிபதிகளான குருவும் சனியும் தங்களுக்குள் 6-8 இருக்கும். சஷ்டாசக நிலையில் இருந்தும் சனி தனது சொந்த வீடான 8ஆம் இடத்தை தானே பார்த்து கெடுத்து அவருக்கு அற்பாயுள் அமைப்பை உண்டாக்கியதும் தான் காரணம். தீர்க்காயுளை தர வேண்டிய ஆயுள்காரகனான சனி ஜெயலலிதா அம்மையாரின் ஜாதகத்தில் இவ்வித சூட்சும வலுவினையும் பெற்றிருக்கவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அவர் இங்கே அடைந்த ஒரே சுகத்துவம் பௌர்ணச்சந்திரனின் வீட்டில் இருக்கின்றார் என்பதுதான். ஆனால் அது மட்டும் 80 வயதினை தாண்டும் தீர்க்காயுள் அமைப்புக்கு போதாது. மேலும் சனி 8இல் இருப்பதுதான் ஆயுள் பலம் என்ற சொல்லப்படுகிறத தவிர 8ஆம் இடத்தை பார்ப்பதால் இல்லை. எந்த ஒரு நிலையிலும் சனியின் பார்வை பார்க்கப்படும் வீடுகளுக்கு கெடுதலைத்தான் தரும். சனி சுபத்துவ மற்றும் சூட்சும பெற்றிருந்தால் மட்டுமே சனியின் பார்வை கெடுதலை தராது. சுபத்துவமாக இல்லாத நிலையில் தன் வீட்டை தானே பார்க்கும் சனி அந்த வீடு வலுவிழக்கத்தான் செய்யும். இதற்காகத்தான் லக்னாதிபதியே சனி இருப்பினும் அவர் சுப சூட்சும வலுவில் இருந்தால் லக்கணத்தை பார்க்கவோ லக்கணத்தில் இருக்கவோ, சுப சூட்சும வலுவின்றி இருந்தால் லக்கணத்தை பார்க்கவோ லக்கணத்தில் இருக்கவோ கூடாது என்று சொல்லப்படுகிறது. ஜெயலலிதாவின் ஜாதகத்தில் சனி 2இல்
அவரது விரோதியான சந்திரன் வீட்டில் பகைநிலை பெற்று